ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் மீ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ஸை நம்ம டூ டைப்பாக டிக்ளேர் பண்ணுவோம். ஒன்று கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி, இன்னொன்று ஃபைனலுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு தான் நம்ம கான்ஸ்ட் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ண யூஸ் பண்ணுற கீவேர்ட். அண்ட் நான் இங்கே புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம டு 5. ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்பருங்கிற வேரியபிளில். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த கான்ஸ்டன்ட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணனால நம்மளால் இதில் இருக்கிற வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம நம்பரில் +1 ஆட் பண்ணுவோம். நம்பர் ஈக்குவல் டு நம்பர் +1. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஸ்டன்ட் வேரியபிளில் அகைன் நம்மளால் வேல்யூ அசைன் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக இப்படி தான் கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஒர்க் ஆகும். ஓகே, நம்மளால் இதை வேறு கேஸ்க்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று ஷோ பண்ணுறேன். கான்ஸ்ட். ஸோ நம்மளால் இதோட டேட்டா டைப் ஆல்சோ ஸ்பெசிஃபை பண்ணி ஆல்சோ கொடுத்துக்க முடியும். அதனால் ஒரு இஷ்யூ வர போகிறதில்ல. புக் டு ஏதாவது புக்கு பேர் சொல்லணுமே. ட்ராயிங் புக்குன்னு கொடுப்போம். ட்ராயிங். ஓகே, ஸோ அந்த நான் ட்ராயிங்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். B2 பேர் வைக்கிறேன். அதுக்கு ஈக்குவல் டு புக். கன்கேட்டினேஷன் பண்ணலாம், அதனால இதில் இஷ்யூ ஒன்றும் வராது. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் B2 க்ளோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராயிங் புக்குன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். பட் அதில் நம்ம எகெயின் ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா அது நம்மளால் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபைனல் எந்த வேர்டாக இருந்து கீவேர்ட் யூஸ் பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நாங்கள் ஃபைனலுங்கிற கீவேர்ட் நம்ம ஃபைனலுங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண நம்ம ஃபைனலுங்கிற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சேம் அஸ் தேட் நம்மளால் இதில் வேணும்னா நம்ம டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை ஆல்சோ பண்ணி கொடுத்துக்க முடியும். வேண்டாம்னா நம்மளால் பண்ணவும் வேண்டாம். ஓகே, ஸோ நான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். சேம் இங்கே ஒரு என்ன கொடுக்கலாம், இங்கே ஒரு நம்பர் கொடுப்போம் N2. ஸோ நம்ம இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். N2 ++. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம செட் பண்ணால் இதுலேயும் சேம் ஆஸ் தட் நம்மளால் ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பட் நம்மளால் இதில் டைனமிக் வேல்யூஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டேட் ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற டேட் இல்லை ஷோ பண்ணுவோன்னு டேட் time dot now. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுவோம். print date. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சிஸ்டத்தில் இப்போ கரண்ட்லி டேட் அண்ட் டைம் தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி வந்திருக்கு. ஸோ நம்மளால் டைனாமிக் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்ட் இதில் நம்ம ஆல்ரெடி ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அதில் அகெயின் நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் போத் ஃபைனல் அண்ட் கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டை நம்ம கான்ஸ்டன்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண வேண்டிய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம டைனமிக் ரன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.